ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிட்ஸுக்கான ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான அவல் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் கட்லெட்டுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கப் அவல் வந்து நல்லா திக் அவலாக இருக்கணும். அந்த திக் அவலை நல்லா வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காமிச்ச பொட்டேட்டோ மாதிரி 2 சைஸ் எடுத்திருக்கேன். அந்த பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. அதில் நான் கொஞ்சம் உப்பு, பெப்பர், லைட்டாக சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொரியாண்டர் லீஃப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இதில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கட்லெட் ஷேப்பில் இது மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. தண்ணி இல்லாமல் நல்லா வந்து அழகாக வந்து திரட்ட வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் வந்து கட்லெட் ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். லைட்டாக வந்து நம்ம வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி, இல்லை நீங்கள் உங்களுக்கு கீ வேணும்னா கூட கீ லைட்டாக 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது மாதிரி வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்சுக்கே இது தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கெச்சப்போ இல்லை மேயோவோ வச்சு கொடுத்து அனுப்பலாம். நான் இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து இது தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஸ்கூல் லஞ்சுக்கு இது, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சாஸ் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஷாஹினுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து 1.5 வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாஸோ மேயோவோ எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஃபிங்கர் ஃபுட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களே அழகாக சாப்பிடுவாங்க. லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் பெரியவங்க சாப்பிடும்போது அதில் வந்து கொஞ்சம் காரம்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.